நம்ம முன்னோர்கள் பணத்தை எப்படி சேமிச்சாங்க? ஆச்சரியமா இருக்கா? உங்களுக்காகவே இந்த வீடியோ. நேற்றில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம தமிழர் பாரம்பரியமான சேமிப்பு முறைகளை பார்க்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். சரி, அடுத்தது நம்ம முன்னோர்கள் எப்படி சேமிச்சாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இது. எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். முக்கியமா தங்கம் தான். பொண்ணுங்களுக்கு வரதட்சணை, குடும்பத்தோட பாதுகாப்புன்னு ரெண்டுக்கும் தங்கம் ரொம்ப முக்கியம். அப்புறம் நம்ம போட்டுட்டு அதுல ஒரு சின்ன மாற்றம் வந்துச்சுன்னா விற்கும்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நிலமும் முக்கியம். கொஞ்சம் கொஞ்சமா வாங்குறது, விவசாயத்துக்கு பயன்படும், வருமானம் வரும். வீட்ல பணம் வச்சிருப்பாங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. அக்கறை எடுத்து பத்திரமா வச்சிருப்பாங்க. மாட்டு வண்டியில போறப்ப கூட ஒரு சின்ன பையில பணத்தை எடுத்துட்டு போவாங்க. ஏன்னா திடீர்னு ஏதாவது செலவு வந்தா எடுக்க வசதியா இருக்கும். நினைவிருக்கா? பாட்டி காலத்துல பண்டிகை நேரத்துல கொஞ்சம் பணம் சேமிச்சு வச்சிருப்பாங்க. அதனால குழந்தைகளோட புது பொம்மைகள் வாங்கவோ சாமான்கள் வாங்கவோ ஈஸியா இருக்கும். எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா கொண்டாடுவாங்க. அப்பெல்லாம் ஒரு பாதுகாப்பு உணர்வு இருந்துச்சு. இதுதான் நம்ம பழைய சேமிப்பு முறை. ரொம்ப அழகா இருக்குல்ல? சரி, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். நம்ம முன்னோர்கள் எப்படி சேமிச்சு எப்படி பணத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு உறுப்பினாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சீட் அண்ட் குழு சேமிப்புனா என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள். உங்க ஊர்ல இல்ல உறவினர்களோட சின்ன குழுவா சேர்ந்தீங்க. எல்லாரும் எவ்வளவு பணம் போடணும்னு முடிவு பண்ணுவீங்க. ஒரு மாசம், 2 மாசம், இப்படி ஒரு கால அளவு போடுவீங்க. ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொருத்தருக்கு அந்த பணம் வரும். யாருக்கு முதல்ல வேணுமோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கு பதிலா அவங்க அடுத்த மாசத்துல போட வேண்டிய பணத்தை கொஞ்சம் அதிகமா செலுத்துவாங்க. ஆனா அதனால கிடைக்கிற லாபம் நிறைய. கல்யாணம், வீடு கட்டுறதுன்னு முக்கியமான செலவுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். நினைச்சு பாருங்க. உங்க வீட்டு பக்கத்துல இருக்க அக்கா, அண்ணா, அவங்க குடும்பம் எல்லாரும் சேர்ந்து ஒரு சீட் போடுவாங்க. ஒருத்தர் புதுசா கடை திறக்கணும்னா அதுக்கு பணம் வேணும். சீட்ல இருந்து எடுத்ததுனால அவங்களுக்கு ரொம்ப சுலபமா கிடைச்சிடும். இதுதான் நம்ம பாரம்பரிய சேமிப்பு முறை. ஆச்சரியமா இருக்கு இல்லையா? இதோட நுணுக்கங்களை அடுத்தடுத்து பார்க்கலாம். சரி, முந்தின வீடியோல முதலீடுகளை பத்தி பேசினோம். இப்போ பணத்தை சேமிக்கிறதுல ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கலாம் வாங்க. அதுதான் வங்கி சேமிப்பு. முன்னாடி எல்லாரும் வீட்டில் தான் பணத்தை வச்சுப்பாங்க. ஆனா வங்கி வந்தப்புறம் என்ன ஆச்சு தெரியுமா? பணம் பத்திரமா இருக்குன்னு நம்பிக்கை வந்தது. ஏன்னா அரசாங்கம் அந்த வங்கிகளுக்கு உத்தரவா கொடுக்குது. அதனால பணம் போயிடும்னு பயப்பட தேவையில்லை. வங்கியில சேமிப்பு கணக்கு திறக்கலாம். அதுல ரெகுலரா பணம் போடலாம். இன்னும் கொஞ்சம் அதிகமா சம்பாதிக்கணுமா? 2 வழிகள் இருக்கு. ஏவ் மற்றும் பா. ஏவ்ல மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை போடுவீங்க. ஹால்ல ஒரேடியா கொஞ்சம் பெரிய தொகையை போட்டு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வச்சிருவீங்க. இதெல்லாம் எப்படி? உங்க அம்மாவுக்கு மாசம் 500 ரூபாய் ஏவ்ல போடுவாங்க. அது காலப்போரால நல்லா வரும். இல்லைன்னா நீங்க பொம்மை வாங்க பணம் சேமிக்கிறதுக்கு பால்ல போட்டு வைங்க. இது ரொம்பவே பாதுகாப்பானதுன்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஏன் தெரியுமா? வங்கிகள் அரசாங்கம் அங்கீகரிச்சவை. உங்க பணம் பத்திரமா இருக்குன்னு நம்பலாம். அடுத்த வீடியோல இதை பத்தி இன்னும் நிறைய பார்க்கலாம். சரி, இப்போதைக்கு பங்குகளை பத்தி கொஞ்சம் பேசினோம். அடுத்து என்ன? மியூச்சுவல் ஃபண்ட். அதுவும் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஆமாம், எஸ்ஐபி தான். ஏன் மியூச்சுவல் ஃபண்ட், ஏன் எஸ்ஐபி? கேள்வி இருக்கே, நல்லா இருக்கு. நிறைய பேருக்கு பங்குச்சந்தை கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கும். சரியா? மியூச்சுவல் ஃபண்ட் அதுக்கு ஒரு நல்ல வழி. இதுல நிறைய முதலீட்டாளர்கள் பணம் சேர்த்து நிபுணர்கள் அந்த பணத்தை பலதரப்பட்ட பங்குகளில் போடுவாங்க. உதாரணமாக, நீங்க ஒரு கூட நிறைய பழங்கள் வாங்கணும்னு வைங்க. ஒன்று மட்டும் வாங்காம எல்லாமே வாங்குறது நல்லது. அதே மாதிரி தான் சின்னதா ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு மாசமும் கொஞ்சம் கொஞ்சமா எஸ்ஐபி மூலமா போடலாம். ஒரு டீ கடையில போடுற காசு கூட சேரும்போது பெரிய விஷயமா மாறிடும். இல்லைன்னா நீங்க சினிமாவுக்கு போகிற பணம்ல ஒரு பங்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுங்க, பாருங்க எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஆச்சரியமா இருக்கும். இதை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வாங்க மக்களே, இன்னைக்கு நாம டிஜிட்டல் பணம் பத்தி பார்க்க போறோம். அதுவும் ரொம்ப சுலபமா. முன்னாடி ரொக்கம் தான் எல்லாம். இப்போ எல்லாமே மாறிடுச்சு இல்ல? செல்போன்ல இருந்தே பணம் அனுப்புற காலம் இது. டிஜிட்டல் பணம்னா என்ன? உங்க அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை டிஜிட்டலா மாத்தது தான். அதை வச்சு ஆன்லைன்ல சாமான்கள் வாங்கலாம், நண்பர்களுக்கு கொடுக்கலாம். இப்போ லெவி பத்தி பார்க்கலாம். யூனிஃபைட் பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் ரொம்ப ஈஸி. ஒரு நம்பர் இருந்தா போதும், யார்கிட்டயாவது பணம் அனுப்பலாம். நீங்க கடைக்கு போய் மல்லு வாங்குறதுக்கு கூட லெவி யூஸ் பண்ணலாம். ஆட்டோக்காரருக்கு ஸ்கேன் பண்ணி பணம் கொடுக்கலாம். பேடிஎம், கூகுள் பே, கோனிவி எவ்வளவோ ஆப்ஸ் இருக்கு. எல்லாமே பாதுகாப்பானது தான். ஆனா கொஞ்சம் கவனம் தேவை. ஃபிஷிங் மாதிரி மோசடிகள் நடக்கும். ஒரு லிங்க் வந்தா கிளிக் பண்ணாதீங்க. யாருக்கும் சொல்லாதீங்க. பாதுகாப்பா இருங்க. சந்தோஷமா டிஜிட்டல் வாழ்க்கையை வாழுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். சரி, இப்போதைக்கு நாம் முதலீட்டை பத்தி பார்த்தோம். ஆனா அதுக்கு முன்னாடி சேமிப்பு ரொம்ப முக்கியம் சொன்னேன் இல்லையா? அதை பத்தியும் கொஞ்சம் பேசலாம். உன்னோட ஒவ்வொரு தலைமுறையும் சேமிச்சுக்கிட்டாங்க. ஆனா அவங்கவுங்க காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம தாத்தா பாட்டிங்க எல்லாம் நகை வாங்கி சேமிச்சாங்க. அது அப்போ ஒரு நல்ல முதலீடு தான். அம்மாங்கெல்லாம் வாங்கி டெபாசிட்ல போட்டாங்க. இப்போ நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறாங்க. நீங்க சின்னதா ஆரம்பிக்கலாம். தினமும் 100 ரூபாய் கூட சேமிக்கலாம். ஆனா தொடர்ந்து சேமிக்கணும். அதுதான் முக்கியம். ஒரு டீ வாங்காம, சாப்பாடு வாங்காம ஒரு நாள் செலவை குறைச்சா கூட அது சேமிப்பு தான். ஒரு பொம்மை வேணுமா? ஒரு புத்தகம் வேணுமா? அதுக்கு கொஞ்சம் காசு தள்ளி போடுங்க. அந்த காசு சேமிச்சுக்கோங்க. ரொம்ப நாள் கழிச்சு அதை பாருங்க. எவ்வளவு காசு சேர்ந்திருக்குன்னு ஆச்சரியப்படுவீங்க. சின்ன தொகை தான். ஆனா இதுல இருந்து தான் பெரிய விஷயங்கள் நடக்கும். முயற்சி பண்ணி பாருங்க. நம்ம முன்னோர்கள் எப்படி பணத்தை சேமிச்சாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதுல இருந்து இன்னைக்கு இருக்கிற வரைக்கும் உள்ள முக்கியமான விஷயங்களையும் புரிஞ்சுக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. இப்பமையா பொயினிடாக் சேனல்ல இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்கு. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. 15